கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை இதனோட நாம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 92ஆம் சங்கீதம் 10 முதல் 13 ஆகிய வசனங்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் போது தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அவருடைய சமூகத்துல நாம் தாழ்த்தி ஆலயத்திலிருந்து நாம் ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். என் தலையை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கணும், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்பும் போது சத்துருக்கள் நடுவில் அபிஷேகம் என்று எழுதப்பட்டிருக்கு. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் என்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் என்கிறார். இந்த நாளிலும் எந்த சூழலை இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுரை போல் வளருவான் என்று நம்ம வாழ்க்கை செழிப்பா மாறும். பனைமரம் எப்படி இருக்கோ அதே போல செழிப்பா மாறும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையா இருப்பான் ஆகிய அவனே நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். நம்ம குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருப்பார். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் செழிப்பா மாற்றித்தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய ஆவியால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஒவ்வொரு கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒவ்வொரு வரலாறும் பிள்ளைகளை நிரப்புங்க. கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க, அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்து இந்த நாளின் சகல தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களுடைய கரத்தில் அப்படியும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழைகளை தாழ்த்தணும். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கானோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பார்த்து உங்க நாம மட்டுமே மட்டும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தணும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். இந்த நாளில் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். ஆலயத்து கிளம்புவோங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.